நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் சேலம் மாவட்டம் எடப்பாடியிலேருந்து யுவராஜ் பேசுகிறேங்க. நான் ஒரு வண்டி வச்சுருக்கேன், 14 வீலர் டேங்கரு. நான் ரெகுலராக கோயம்புத்தூர்லேருந்து தான் குஜராத் ஓடிட்டுருக்கிறேன். இப்போ நான் குஜராத்தில் தான் இருக்கேன். குஜராத் மாநிலம் முந்திராவில் இருக்கேன். நான் ஊர்லேருந்து கிளம்புறப்ப ஒரு 18ஆம் தேதி ஊர்லேருந்து கிளம்புனேன். கிளம்பி வரப்ப நம்ம தருமபுரி கிருஷ்ணகிரி ரோடு ரொம்ப மோசமாக இருக்கிற காரணத்தினால நான் ராயக்கோட்டை வழியாக வந்தேன். அந்த வழியாக வரப்ப நம்ம ராயக்கோட்டை ஊரை தாண்டி உத்தனப்பள்ளி போலீஸ் ஸ்டேஷனில் கண்ட்ரோலில் இருக்கிற 2 நண்பர்கள், காவல்துறை நண்பர்கள், இந்த பக்கம் அந்த மேடு ஒரு ஹில்ஸ் ஒன்று இருக்கும், அந்த ஹில்ஸ் ஏறிட்டு இருக்கிறப்ப வண்டி குறுக்காட்டினாங்க. அவங்க ஜர்கின் போட்டிருக்கிறதுனால, அவங்க யூனிஃபார்மில் இல்லை, அவங்க ஜர்கின் போட்டிருந்தனால எனக்கு அவங்க போலீஸா இல்லை யாருன்னு எனக்கு தெரியாதனால நான் வண்டி நிப்பாட்டல. மறுபடியும் கொஞ்சம் தூரம் விட்டு வண்டி மறுபடியும் குறுக்க போட்டு நாங்கள் போலீஸ் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் நான் மரியாதை கொடுத்து நான் வண்டி ஓரம் நிப்பாட்டினேன். வண்டி ஓரம் நிப்பாட்டினோன்னே அவங்க பார்த்தீங்கன்னா காவல்துறை வாகனத்தில் வரல, அவங்களோட தனிப்பட்ட முறையில் வாகனத்தில் தான் வந்தாங்க. அப்படி இருக்கும்போது வண்டியில் பர்மிட் பேக்கு பில் எல்லாம் எடுத்துகிட்டு வாங்கினாங்க. ஐயா நீங்கள் எதுக்கு இதெல்லாம் கேட்குறீங்கன்னு நான் கேட்டேன். ஐயா நாங்கள் ஓவர் இருக்குது அப்படின்னாங்க. இல்லைங்க ஐயா எனது கரெக்ட் லோடு தான் இருக்குது அப்படின்னு. இங்கே பார்த்தீங்கன்னா எனது லோடு வெயிட் பார்த்தீங்கன்னா இவ்வளோதான் வெயிட், 28,500 தான் நான் ஏற்றிட்டு வந்தேன். 28,500 தாங்க இருக்குது. பாசிங் வெயிட் 42 தான் இருக்குது. அதுக்கே 5 கிலோ கம்மியாக இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன். நீ என்ன போலீஸ்டே ரெஸ்பான்ஸ் இல்லாமல் பேசுறியா, அவமரியாதையாக பேசுறியா அப்படின்னாங்க. நான் என்னங்க ஐயா உண்டானதை சொன்னேன், இதுக்கு நீங்கள் ரெஸ்பான்ஸ் இல்லைன்னு சொல்கிறீங்களா அப்படின்னா. சீட் பெல்ட் இல்லை அப்படின்னாங்க. என் வண்டியில் சீட் பெல்ட் இருக்குங்கய்யா. நான் குஜராத் போகிறப்ப 3 ஸ்டேட் தாண்டி போகிறப்ப இந்த மாதிரி பல பிரச்சனைகளாக வரனால என் வண்டியில் யூனிஃபார்மு, என் சங்கத்து ஐடி கார்டு, நான் ஒரு மாவட்ட செயலாளராக இருக்கிறேன். நான் TNADDO ஓட்டுநர் தொழில் சங்கத்தில் சேலம் மேற்கு மாவட்ட செயலாளராக இருக்கிறேன். நான் அதனால நான் சங்கத்தில் இருக்கீங்க, நீ எதிரியா இருந்துக்கோ, நீ சங்கத்தில் இருந்துக்கோ, இல்லாமல் போய் எனக்கு என்ன. ஆனால் எனக்கு ப்ராப்பர் ரெக்கார்டு வேணுனாங்க. நான் எல்லா ரெக்கார்டும் எடுத்து காமிச்சேன். ஏன்னா வண்டி என் பேரில் தான் இருக்குது, நானே ஓனர் கம் டிரைவராக ஓடுறேங்க. வண்டி எடப்பாடி வண்டி தான். நீங்கள் நம்பரை வச்சு இது மெட்ராஸ் வண்டி நினைக்காதீங்க. வண்டி TN05 மெட்ராஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் தான். ஆனால் நான் இருக்கிறது எடப்பாடி தாங்க, சேலம் வண்டி தாங்க அப்படின்னு எல்லாமே சொன்னேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் பேசிட்டே இருந்தாங்க, வாக்குவாதம் பண்ணாங்க. ஓவர்லோட் இருக்கு, வண்டி ஸ்டேஷனுக்கு கூடு அப்படின்னாங்க. சரி ரைட்டு, நான் சீட் பெல்ட் இல்லைனாங்க. என் வண்டியில் பார்த்தீங்கன்னா பக்கா ரெக்கார்டு, சீட் பெல்ட்லேருந்து யூனிஃபார்ம்லேருந்து என் சங்கத்து ஐடி கார்டுலேருந்து எல்லாமே நான் எப்பயுமே வச்சிருப்பேன். ஏன்னா வழியில் ஏதோ ஒரு தொந்தரவு அப்படின்னா இதெல்லாம் பக்காவாக என் ஐடி கார்டு இருந்து எல்லாமே வச்சிருப்பதுனால தான் நான் உதவிகள் கேட்கறது எனக்கு ஈஸியாக இருக்குன்றனால எல்லாமே வச்சிருந்தேன். அப்புறம் ஆன்லைனில் நேற்று ஒரு முந்தா நாள் தான் நான் செக் பண்ணி பார்த்தேன், ஏதாவது கேஸ் ஏதாவது போட்டுறாங்களா அப்படின்னு. நம்ம வண்டி செக் பண்ணி பார்ப்பேன். வேற வண்டி செக் பண்ணிட்டு இருக்கிறப்ப என் வண்டியும் செக் பண்ணி பார்த்தேன். அப்படி இருக்கும்போது டிரைவிங் லைசன்ஸ் இல்லைன்றாங்க. என் லைசன்ஸ் பார்த்தீங்கன்னா பக்கா ஒரிஜினல் லைசன்ஸ் தான் கையில் வச்சிருக்கேன், நான் ஜெராக்ஸ் வச்சிருக்கல. 2014 நான் ஹெவி பண்ணியிருக்கேன். இன்னையோட 10 வருஷம் ஆச்சு. இந்த வருஷம் 2024 10 வருஷமா ரெவன்யூ வச்சு ஹெவி லைசன்ஸ் வச்சு ஓட்டுறேன். நான் மட்டும் தான் ஓடிட்டு இருக்கிறேன். இவங்க இப்போ ஆன்லைன்ல சீட் பெல்ட் போடல, யூனிஃபார்ம் போடல, அப்புறம் போலீஸை மதிக்கல அப்படின்றாங்க. அதாவது ஒரு காவல்துறை நண்பர்கள் காவல்துறை வாகனத்தில் வந்தாதான் நமக்கு உங்களுக்கு காவல்துறையா இல்லை யாருன்னு தெரியும். அவங்க தனியார் பைக்கில் ஜர்கினை போட்டுக்கிட்டு நைட் டைம்ல மழை பெய்யறப்ப லைட்டை கண்ணு கடிச்சு நிப்பாட்டு அப்படின்னா அந்த வழியா திருட்டு வையா, அது நமக்கு தெரியுங்களா அவங்க போலீஸா இல்லையான்ட்டு. அப்படி இருக்கும்போது நான் வண்டி நிப்பாட்ட முடியுமா? நான் சிங்கிளா ஓடிட்டு இருக்கிறேன். இன்னைக்கு காலகட்டத்துக்கு டிரைவரும் கிடைக்கிறது இல்ல, கிளீனரும் ஹெல்ப்பரும் கிடைக்கிறது இல்ல. அப்படி இருக்கும்போது நான் இன்னைக்கு சிங்கிளா ஓடிட்டு இருக்கேன். என் குடும்ப சூழ்நிலைக்கு வண்டி டியூ கட்டணும், எவ்வளவோ இன்னல்கள் இருக்குது. மோட்டார் வச்சுக்கிட்டு குடும்பத்தையும் பார்க்கணும், வண்டி டியூவும் கட்டணும், வண்டி பராமரிப்பு பண்ணணும், எல்லா வேலையும் நான் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். அப்படி இருக்கும்போது இன்னைக்கு ஆன்லைன்ல 3000 எனக்கு கேஸ் போட்டுறாங்க. இன்னைக்கு வாகனம் ஓடுற ஓட்டத்துக்கும் இன்னைக்கு மோட்டார் இருக்கிற நச்சனத்துக்கும் 3000 கேஸ் போட்டு நான் அதை கட்ட முடியுங்களா? என் மேல தவறு உண்மையாலுமே இது கிடையாது. என் வண்டி பக்கா ரெக்கார்டு எல்லாமே கரண்ட்ல தான் இருக்குது. நான் குஜராத் ரெகுலராக ஓட்டுறேன், ரெக்கார்டு பக்கா, ஓனாக்கம் டிரைவரு, யூனிஃபார்மு, சீட் பெல்ட் எல்லாமே வச்சிருக்கேன் நான். அப்படி இருக்கும்போது இன்னைக்கு போலீஸை மதிக்கல. போலீஸா இருந்திருந்தா நம்ம ஜீப்ல வந்திருந்தா நமக்கு தெரியும். இப்போ எனக்கு கேஸ் போட்டு 3000 ரூபாய் போட்டு இன்னைக்கு என் மன உளைச்சல் ஆளாக்கிட்டாங்க. அன்னைக்கே என்ன அடிக்க மிரட்டினாங்க, காசு கொடுக்க கேஸ் போடுறேன் அப்படின்னு என்னென்னமோ மிரட்டினாங்க. நான் சொன்னேன், நீங்க கேஸ் போடுறதுனா போடுங்க ஐயா, என் மேல ரெக்கார்டில் நான் என்ன நான் நடவடிக்கை என்ன எடுக்கிறீங்களோ எடுத்துங்க, நான் முறையா நீதிமன்றத்தில் வச்சு நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன். ஆனா இப்ப செக் பண்றப்ப 3000 ஆன்லைன்ல கேஸ் இருக்குது. இந்த வீடியோவை நம்ம நண்பர்கள் அனைவரும் தயவு செய்து ஷேர் பண்ணுங்க. நம்ம ஓட்டுநர் நண்பர்களுக்கு இந்த மாதிரி இன்னல்கள் இல்லாம
தமிழக அரசு அந்த மிஷினை வந்து திரும்ப பெற்றுக்கணும். இந்த மிஷின் இருக்கிறனால தான் இன்னைக்கு காவல்துறை நண்பர்கள் அவங்க இஷ்டத்துக்கு ஏதோ ஒரு வண்டி நம்பரை பார்த்தாலுமே கேஸ் போட்டு இந்த மாதிரி ஓட்டுநர்களை ரொம்ப பாதிப்பு உள்ளாக்குறாங்க. தயவு செய்து தமிழக அரசு இதுக்கு உண்டான ஒரு நல்ல நடவடிக்கை எடுக்கணும். நாங்களாம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஊர் விட்டு ஊரு சாப்பிட்டு சாப்பிடாம கஷ்டப்பட்டு இன்னைக்கு நாங்க உழைக்கிறோம். இன்னைக்கு டிரைவர் இல்லை அப்படின்னாவே இன்னைக்கு இந்தியாவே இல்லை. அப்படிப்பட்ட டிரைவர் எங்களை வந்து ரொம்ப மன உளைச்சல ஆளாக்குறாங்க. அதனால காவல்துறை நண்பர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், இந்த மாதிரி எங்களுக்கு கேஸ் போட்டு எங்க குடும்ப சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு எங்களுக்கு கேஸ் போட்டு இன்னல்களை இருக்காதீங்க. நாங்களாம் ரொம்ப கஷ்டவாளிங்க. நாங்களாம் வந்து வீட்டில் உட்காந்துக்கிட்டு பொண்டாட்டி பிள்ளைங்களோட சந்தோஷமா இருக்கிறது என்னைக்கோ ஒரு நாள் தான். அதனால எங்களுக்கு காவல்துறை நண்பர்கள் ஆகட்டும், தமிழக அரசு இதுக்கு ஒரு நல்ல முடிவை தரணும். என்னால் அந்த 3000 ரூபாய் கேஸ் கட்டுறது எவ்வளவு பெரிய விஷயன்றது உங்களுக்கே தெரியும். கொஞ்சம் உதவி செஞ்சு இந்த வீடியோ எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. எனக்கு அந்த ஆன்லைன்ல கேஸ் போட்ட லிங்கையும் நான் இதுல வந்து பதிவிடுறேன் இந்த வீடியோ மூலியமா. அதையும் பாருங்க. என் மேல தவறு இல்லை அப்படின்றத நான் தெரியப்படுத்துறேன். நன்றி, வணக்கம்.